இந்த அன்னையின் திருக்குளத்தையும் இந்த சிறுவனுக்கு மாதா காட்சி கொடுத்த இடத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம எண்ணங்கள் இந்த ஆலமரத்தையே நோக்கி பயணிக்கிறது. ஆனால் அது உண்மை அல்ல. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது சாதிக் வியூ. நீண்ட நாள் திருமணமாகாதவங்க தாலி கயிறை வாங்கிட்டு வந்து இந்த ஆலமரத்தில் கட்டுறதை பார்க்குறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டியில் வாங்கி கொண்டாந்து கட்டுறாங்க. இந்த நம்பிக்கையெல்லாம் நிறைவேறதுங்கிற ஒரு பக்கம். ஆனால் ஏன் நான் இந்த ஆலமரம் இல்லைங்கிறது, என்னோடய வீடு இந்த மாதா குளத்துக்கு மிக அருகாமையில் இருக்கிறதால என்னோடய பள்ளி பருவத்திலையும் என்னோடய விளையாட்டு பருவத்திலையும் இந்த இடம் ரொம்ப பரிச்சயமானது. இந்த வழியாக தான் நான் தினமும் பள்ளிக்கூடம் போவேன். அப்படி போகும்போது இந்த மாதா குளத்தை நான் பார்த்த காட்சி, ஒரு அடர்ந்த காடுகளுக்கு உள்ள இடையே சிறு சிறு குட்டைகளாக இருக்கும். அந்த குட்டைனா நிறைய பேருக்கு புரியாது. குளத்தின் அளவு மிக சிறியதாக இருக்கும். அந்த குட்டை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இங்கே பயிர்கள் வளர்த்தாங்க. அதாவது காய்கறிகள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துக்கு காய்கறி வளர்க்கணும்னா இந்த இடத்துல ஆறு, குளம், பெரிய குளங்கள் எதுவும் இல்லை. அந்த ஒரு சூழ்நிலையில் மணல் பகுதியான இந்த இடத்துல ஒவ்வொரு தோட்டத்திலையும் அவங்கவுங்க ஒரு குட்டை வெட்டி அந்த குட்டையில் மழை நீரை சேமித்து வச்சு அந்த பயிருக்கு இந்த தண்ணீரை பாய்ச்சுவாங்க. இது நான் கண்ட காட்சி. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குளம் எனக்கு ஒரு வித்தியாசமாக பார்த்தது என்னென்னா, எல்லா குட்டையிலையுமே சித்திரை வைகாசி வந்துச்சுன்னா, அந்த கோடை காலங்கள் வந்துச்சுன்னா நீர் வற்றி போகும். இந்த இருக்கிற குளத்தில், அதாவது மாதா காட்சி கொடுத்ததா சொன்ன குளத்தில் நான் அறிஞ்ச வரையிலையும் தண்ணீர் வற்றினது மாதிரி நான் பார்க்கல. அது ஒரு எனக்கு சாட்சியாக நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதா குளத்துக்கு அருகில் உள்ள ஆலமரம் இது இல்லைன்னு நான் அடித்து சொல்கிறதுக்கு காரணம், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது 6வது நூற்றாண்டு. இதற்கிடையிலான காலகட்டங்களில் எத்தனையோ இயற்கை பேரிடர்கள் வந்திருக்கலாம். அந்த மரம் எப்போதோ அழிந்து போயிருக்கலாம். இந்த மரம் எனக்கு தெரிந்து சிறு கன்றாக வைத்து வளர்த்து இப்போ பெரிய மரமாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கையும் சேர்ந்தே வளர்ந்திருக்கிறது. நான் சிறு வயதாக உள்ள காலகட்டத்தில் இந்த வேளாங்கண்ணிக்கு அவ்வளவு மக்கள் கூட்டம், பக்தர்கள் அவ்வளவாக வருவதில்லை. ஒரு சிலர் வருவார்கள். அந்த இடத்தில் சிறிய மாதா கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு வாசலில் இப்பொழுது இருக்கிற இந்த மாதா குளம் திறந்த நிலையில் மிக சிறியதாக குறைந்த தண்ணீரோடு இருக்கும். அங்கு வரும் பக்தர்கள் மாதாவை கும்பிட்டுட்டு காணிக்கையாக கையில் உள்ள நாணயங்களை அந்த குளத்தில் விட்டெறிந்துட்டு செல்வது வழக்கம். அவர்கள் போனதுக்கு பிறகு நாங்கள் இறங்கி அந்த நாணயங்களை எடுத்து மிட்டாய் வாங்கி தின்றதெல்லாம் இப்போது ஞாபகத்தில் இருக்கிறது. பிற்காலகட்டத்தில் அடுத்த நிகழ்வாக அந்த குளத்தை மூடி வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்த பிறகு வெல்டுமாஸ் வலையில் சுற்றி பாதுகாப்பாக வைத்தார்கள். அதற்கு மேல் காசு போடுவார்கள். அப்பொழுது கோயில் நிர்வாகம் அதை பராமரிக்க எண்ணி அந்த வலைக்கு மேலும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்தார்கள். இப்படியே நாளாக அந்த இடம் கொஞ்சம் வளர்ந்து பெரிய கோயிலாக மாறியது. அந்த குளத்தை சிறந்த முறையில் பாதுகாக்க ஆரம்பித்தார்கள். இந்த இடத்திற்கு, மாதா குளத்திற்கு பெரிய கோயில், அதாவது புது கோயிலிலிருந்து வருவதற்கு இப்பொழுது காணப்படும் சிலுவை பாதையை போல் அப்பொழுதெல்லாம் இல்லை. வளைந்து நெளிந்து குன்றும் குழியுமாக இருக்கும். அதெல்லாம் சீரமைத்து இப்போது நாம் பார்க்கிறோமே இந்த சிலுவை பாதை, இதுபோல் மனித வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி, பக்தர்களின் வருகைக்கு தகுந்த மாதிரி, மக்களின் பாதுகாப்பிற்கும் வசதிக்கும் ஏற்ப இந்த கோயில் நிர்வாகம் இப்பொழுது வேளாங்கண்ணியை மாற்றி வைத்திருக்கிறது என்றால் மிகையாகாது. அந்த அதிசயங்களும் நடந்தபடித்தான் இருக்கிறது. இங்கு இப்போது வேளாங்கண்ணி தமிழ்நாடு, இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள். அதற்கேற்றபடி வேளாங்கண்ணியும் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நாம் காணப்படும் இந்த சிலுவை பாதை, இப்போ இங்கு நின்று பார்த்தால் புதுக்கோயில் தெரியவே தெரியாது. ஏனென்றால் அப்படி வளைந்து நெளிந்து மரங்களும் செடிகளும் ஊடாக இருந்து அந்த நிலையில் தான் நான் கண்டிருக்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏறத்தாழ 45லேருந்து 50 வருஷத்துக்குள்ள மாற்றத்தை பற்றி தான் சொல்கிறேன்.
அதற்கு முன்னாடி என்ன எப்படி இருந்துச்சுன்னெலாம் எனக்கு தெரியாது. இதை பற்றிய வரலாற்று சான்றுகள் என்கிட்ட இல்லை. இதுக்கு மேலே அடுத்தடுத்த வீடியோக்களை அந்த சான்றுகளை நான் தேடி அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். இதேபோல் வேளாங்கண்ணியில் பல இடங்கள் இருக்கிறது, நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய இடங்களும் நிறையா இருக்குது. இது வரைக்கும் நம்ம சாதிக் வியூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். விரைவில் போர்த்துகீசியர்கள் வரவு, இந்த புதுக்கோயில் கட்டப்பட்ட நிகழ்வு, இதை பற்றிய வீடியோ போட இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நமது சேனலை பார்த்தவர்கள் உங்களது கருத்துக்களை நமது வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களது கமெண்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் அமையும். இந்த மாதாக்குளம் அடுத்தடுத்த வளர்ச்சியாக முதலில் வெல்டு மாசு வச்சு சல்லடை போன்ற வடிவமைப்பு வைத்திருந்தார்கள். அதற்கு மேல் சுற்று கைப்பிடி சுவர் வைத்திருந்தார்கள். அதை மூடி ஒரு தாமரை பூ டிசைனில் குளத்தை மாற்றி வைத்திருந்தார்கள். இப்பொழுது முற்றிலுமாக கண்ணாடியில் மூடி அதற்கு மேல் விளக்கு வைத்து மிக சிறப்பாக வைத்திருக்கிறார்கள். அந்த குளத்திற்குள்ளே ஒரு மாதா உருவத்தையும் வைத்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு பக்தியை தூண்டும் வழியாகவும் இருக்கிறது. இந்த சிலுவை பாதை இந்த மண்டிட்டு நடந்து வருவர்களுக்கு வசதியாக மணல்களால் நிரப்பி, அதை சுத்தம் செய்யப்பட்ட மணலால் நிரப்பி மிக அருமையாக பாதுகாத்து வருகிறார்கள். ஏனென்றால் வெயிலிலும் மழையிலும் இருட்டிலும் பாராமல் இந்த பக்தர்கள் அந்த புதுக்கோயிலிருந்து வேண்டிக் கொண்டு இந்த மாதா குளத்திற்கு பழைய வேளாங்கண்ணி வரை மண்டியிட்டே நடந்து வருகிறார்கள். பார்க்கும்போது நமக்கு தெய்வ நம்பிக்கையை கூட்டத்தான் செய்கிறது. சரி நண்பர்களே, மிக விரைவில் 6ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களின் வரவை பற்றியும் இந்த புதுக்கோயில் கட்டப்பட்ட நிகழ்வை பற்றியும் ஒரு வரலாறாக வீடியோ பதிவிட இருக்கிறேன். அதை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். உங்களது ஆதரவை மீண்டும் கேட்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி. நான் உங்கள் சாதிக்.